ப்ளூபர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அது என்னடா ட்விஸ்ட்னு பார்க்கும்போது, வணக்கம் நண்பர்களே, நாம் பல நாள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கோட் திரைப்படம் இன்று வெளியாகி தமிழ்நாடு மட்டும் இல்லாம பல மாநிலங்களில் வெற்றிகரமா இன்னைக்கு ஓப்பன் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோலாம் முடிஞ்சு ரிவ்யூஸ் ரெஸ்பான்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்ன ப்ரோ படம் ரிலீஸ் ஆகி இவ்வளவு மணி நேரம் கழிச்சு நீங்க ரிவ்யூ போடுறீங்க, உங்க மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது. எப்பவுமே நம்ம எடுத்த உடனே நம்மளோட கருத்து கணிப்பு நம்மளோட ரிவ்யூ ஒரு பக்கம் இருக்கட்டும், அதே சைடு வந்து பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ் என்ன, அதே நடுநிலையாளர்களோட ரெஸ்பான்ஸ் என்ன, சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ்லாம் போய்கிட்டு இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரிவ்யூ போடலான்றதுக்காக தான் இந்த டிலே. ஒன்றும் நீங்க கோச்சிக்க வேண்டாம். வாங்க நம்ம படம் ரிவ்யூ நம்மளோட அனுபவத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் போவோம். அனுபவமாக இந்த படம் நம்மள என்ன மாதிரி ஒரு வைப்பை கொடுத்தது, என்ன மாதிரி சில நெருடல்களை கொடுத்தது, என்ன மாதிரி இந்த படம் நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேசுவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கோட். ஏன்னா வெங்கட் பிரபு அவர்கள் வந்து பேட்டிகளில் பயங்கர பில்டப்பை கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி அர்ச்சனா மேடமும் ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த வைபவும் பிரேம்ஜியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த அலப்புறைக்கு கடைசி ஒரு வாரம் வந்து படத்துக்கான ஹைப்பு எங்கேயோ போயிடுச்சு. இவங்க பேசுனதுக்கு ஒரு பாதி வந்தா கூட இந்த படம் நிச்சயமா வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் செய்யும்ன்ற மெயின் செட்ல தான் நான் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாம ஒரு எம்டி மைண்டோட தான் போய் உக்காந்தேன். நிச்சயமா வந்து எனக்கு இந்த அந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த பாதி வந்துடுச்சு அந்த படத்துல வந்து. ரைட்டு, ஓகேடா, நம்ம எதிர்பார்த்தது வெங்கட் பிரபு அவர்கள் அதை பூர்த்தி பண்ணியிருக்காரு. ஓகே, நமக்கு இந்த இடம்லாம் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்ற மாதிரி தான் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பழைய வெண்டேஜ் தளபதி நமக்கு பார்த்த ஒரு ஃபீலை வெங்கட் பிரபு அவர்கள் கொடுத்தாரு. அந்த சின்ன சின்ன கியூட் மொமெண்ட்ஸு, அந்த காமெடி போர்ஷன்ஸு, அந்த ஃபேமிலி எமோஷன்ஸ்ன்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே வந்து ரொம்ப அழகா, கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது. ஏன்னா இவர் சொன்னாரு படம் ஸ்டார்ட் ஆகி 10 நிமிஷத்துலேயே பத்திக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த டைட்டில் கார்டு அந்த மாசா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேப்டன் அவர்களோட அந்த என்ட்ரி, அந்த சீனு, அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு, அதுக்கப்புறம் படம் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் முடிஞ்சு அப்படியே ஃபேமிலிக்குள்ள போகுது. அது கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது. நான் இல்லைன்னா சொல்ல வரல. ஏன்னா நம்ம எடுத்த உடனே பயங்கரமா இருக்கு, ஐயோ அம்மம்மாலாம் பில்டப்லாம் நான் கொடுக்க விரும்பல. இருக்கிற நிதர்சனத்தை நான் ஓப்பனாவே இந்த வீடியோ மூலியமா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகிறது கொஞ்சம் டிலே எடுத்துக்கிச்சு. அந்த கேரக்டரோட அந்த எல்லாரோட கேரக்டரும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கதைக்குள்ள கொண்டு போறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் எடுத்துக்கிறாரு வெங்கட் பிரபு அவர்கள். அதுக்கப்புறம் மெல்ல 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 கதை பில்ட் ஆகி ஒன்ஸ் இளைய தளபதியோட என்ட்ரி அப்படி வந்ததுக்கு அப்புறம் படமே பேங்கரா மாறுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே வந்து இன்டர்வல் பிளாக் வரைக்குமே அப்படி இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த இன்டர்வல் பிளாக்ல ஒரு மாசான ஒரு விஷயத்த வச்சு அப்படி முடிச்சு வைக்கிறாரு. ரைட்டு, ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இவங்க சொன்ன மாதிரி டீசெண்டா இருக்கு. இவங்க சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம் எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃப் தான் தெரிக்கும், அனல் பறக்கும், அது இருக்கு இது இருக்கு, ஐயோ அம்மம்மாலாம் பில்டப் கொடுத்தாங்களே. சரி, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டீசெண்டா தான் இருக்கு. பல இடங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஏன்னா கொஞ்சம் கதை மெதுவாவே நகர்ற மாதிரியே காட்டினாங்க. அதுவும் இல்லாம இந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜவ்வா இழுத்துட்டாங்களோன்ற ஃபீல்லாம் கூட இருந்தது. பட் ஒன்ஸ் இளைய தளபதி உள்ள வந்ததுக்கு அப்புறம் படம் பட்டாஸ் ஆயிடுச்சு. இன்டர்வல் பிளாக்லாம் வந்து நல்லா மாசா கொண்டு போய் முடிச்சு, ஓகே ரைட்டு, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குடான்ற மாதிரி கொஞ்சம் நம்மள அப்படி நிமிந்து உட்கார வைக்குது அந்த இன்டர்வல் பிளாக். ரைட்டு, ஃபாலோ பேக் செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு படம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அந்த படம் முடிகிற வரைக்குமே வந்து சும்மா சரன்னு பட்டாசு மாதிரி வெடிக்குது. அவங்க சொன்னது உண்மைதான். அந்த லாஸ்ட் 40 மினிட்ஸ் வந்து ஒரு பேங்கரான ஒரு எப்படி சொல்றது, மாசா தான் அவங்க சொன்னதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன்ல நிறைய டெக்னிக்கலா பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே நம்மள ஸ்கிரீன்ல பார்க்க முடிஞ்சுது. கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் ஷாட்லாம் தான் நமக்கு கொஞ்சம் நெருடலா இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ல கொஞ்சம் விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா பெட்டராகவே பண்ணியிருக்கலாமோன்ற ஃபீலிங்லாம் இருந்தது. அதெல்லாம் சின்ன சின்ன குறைகள் எல்லாத்தையுமே வந்து மறக்கடிக்கிறாரு இந்த ஜீவன் கேரக்டர்ல இருக்கக்கூடிய இளைய தளபதி. மொரட்டு பர்ஃபார்மன்ஸுங்க, சீரியஸா சொல்றேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த அந்த நெக்கிலா, அந்த எப்படி சொல்றது, அந்த ஸ்வாகே வந்து தளபதியோட அந்த ஸ்வாகே ரொம்ப மாசா இருந்தது. ஆட்டிடியூடு பயங்கரமா இருந்தது. அதுல அந்த இளைய தளபதியோட அந்த கேரக்டரேஷன் நமக்கு பார்க்கும்போது கேரக்டரை வந்து டிசைன் பண்ண விதமே வந்து வித்தியாசமா இருந்தது. அவரோட பேச்சு, அந்த நடை உடை பாவனை, சின்ன சின்ன மேனரிசம்ஸ், அந்த டைலாக்கு, அதுக்கப்புறம் அந்த அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து அது எப்படி சொல்றது, ஒரு சைக்கோத்தனமான ஒரு நடிப்பும் ஒரு பக்கம் இருக்குது. அதே நேரம் வந்து ஃபன்னி எலிமெண்ட்ஸா அவர் பண்ணக்கூடிய சில விஷயங்களும் வந்து கிளாப்ஸ் பறக்குது தியேட்டர்ல. ஓவராலாவே வந்து செகண்ட் ஹாஃப் வந்து உங்களை படத்தையே வந்து ஹோல்ட் பண்ணி காப்பாத்தி இருக்கு. இது எல்லாம் தாண்டி வந்து தளபதி என்ற ஒரு ஒரு மனிதன் தான் அந்த படத்தை வந்து மொத்த படத்தையும் கேரி பண்ணி ஹோல்ட் பண்ணி கொண்டு போறாரு. ஏன்னா படத்துல வந்து இவங்க வந்து செகண்ட் ஹாஃப் நல்லா பரபரப்பா அப்படி டேக் ஆஃப் ஆகும்போது வந்து டக்குன்னு ஸ்பார்க் பாட்டை போட்டாங்க. ஏன்டா நல்லா போயிட்டு இருக்கும்போது பாட்டை போட்டீங்கன்னா அவன் மண்டிய சொரிய ஆரம்பிச்சிட்டானுங்க.
இந்த மாதிரி வந்து படத்துல அங்கங்க சின்ன 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 குறைகள்லாம் இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து மறக்கடிக்க வைக்கிற மாதிரி ஸ்கிரீன் பிளேவும் தளபதியோட அந்த ஆக்டிங்கும் அந்த காட்சிப்படுத்துதலும் வந்து ரொம்ப பிரமாதமா அற்புதமா பண்ணியிருந்தாரு வெங்கட் பிரபு அவர்கள். தளபதி பிரிச்சிருக்காரு. எனக்கு கேட்டா யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப்ல பெட்டராகவே இருந்தது. அந்த எப்படி சொல்றது, லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து பிரிச்சிருந்தாரு யுவன் சங்கர் ராஜா. அது ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு மற்றபடி ஹீரோயின்ஸ்க்குலாம் வந்து பெரிய ஸ்கோப் இல்லை. இது படம் மொத்தமே வந்து தளபதியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியே நகர்றதுனால அடுத்தடுத்து சும்மா டக்கு டக்குன்னு போகுது. அதே மாதிரி யோகி பாபுவோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த நேரு காந்தி இந்த மாதிரி சில அந்த போர்ஷன் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. தியேட்டர்ல நல்லா கிளாப்ஸ் இருந்தது. அந்த ஏன்னா ஹியூமர் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி ஃபைட்டு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம், பிரிச்சிருக்காங்க. அது நல்லா பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொல்லக்கூடிய அந்த இந்த ட்விஸ்ட்டு, இந்த சர்ப்ரைஸு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ நமக்கு ஆல்ரெடி இந்த கதையில இதெல்லாம் வரப்போகுது, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சதுனால அது எனக்கு பர்சனலி எனக்கு பெருசா ஒரு ஹை பாயிண்டா எனக்கு கொடுக்கல எனக்கு. ஆனா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா ஒரு பொதுமக்கள் வந்து அந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு புதுவித அனுபவத்தை கொடுக்கும். ஒரு எப்படி சொல்றது, அவங்க சொல்லக்கூடிய அந்த ஹை பாயிண்ட் அந்த ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு பெருசா கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பயங்கரமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் கிளைமேக்ஸ்ல வச்சிருக்காரு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க சொன்னதை வந்து கிட்டத்தட்ட நிறைவேற்றிட்டாங்க. பல ரெஃபரன்ஸ்கள் வருது, பல கேமியோக்கள் வருது. எஸ்பெஷலி அந்த மட்ட பாடல் அது பிளேஸ் பண்ண இடம், அந்த டான்ஸ், அந்த மியூசிக்கு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேமியோ த்ரிஷா அவர்கள் வந்து டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லி அதுவும் வந்து பட்டை கலப்புறமா தான் இருந்தது அந்த மட்ட பாடலும். அதுக்கப்புறம் வந்து படம் முடியும் போது டைட்டில் கார்டு இது அந்த ப்ளூபர்ஸ்லாம் வந்து எதிர்பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு ப்ளூபர்ஸ் வந்து பெருசா இல்லை. அதுக்கப்புறம் ப்ளூபர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அது என்னடா ட்விஸ்ட்னு பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. அதுதான் வந்து ட்விஸ்டான்ற மாதிரி எல்லாம் இதுதான்டா ட்விஸ்ட். ஏன்னா நீங்க சொன்ன கொடுத்த பில்டப்புக்கு பிரேம்ஜி கொடுத்த பில்டப்புக்கு அவர்லாம் வந்து நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. ஓகே, படம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, ஓரளவு திருப்தி படுத்துட்டதுனால அவர் தப்பிச்சிட்டாரு. இல்லைன்னு வச்சுங்களேன் அவர் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு சொல்லவே முடியாது. சோசியல் மீடியால வறுத்து எடுத்திருப்பாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஜனரஞ்சகமான ஒரு படம். இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா அந்த மெர்சல், தெரி, கத்தி, துப்பாக்கி இப்படி வந்து தளபதியோட பிலிமோகிராஃபில வந்து கமர்ஷியலான படங்கள் வந்து வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து இந்த கோட் வந்து ஒரு ஃபுல் மீலா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் வந்து அது கனெக்ட் ஆகும். அதே டைம்ல வந்து ஃபேன்ஸுக்கும் வந்து கனெக்ட் ஆகும். அனைத்து தரப்பு மக்களையும் வந்து திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு படமா இந்த கோட் அமைஞ்சிருக்கு. இந்த டைம் டூரேஷன், இந்த 3 மணி நேரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பல இடங்கள் விமர்சகர்கள் வைக்கிறாங்க. இந்த ஸ்பார்க் பாடலை கொஞ்சம் எடுத்துருக்கலாம், இன்னொரு 10 நிமிஷம் ட்ரிம் பண்ணிடலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் பர்சனலி எனக்கு வந்து இந்த 3 ஹவர்ஸ் போனதே சுத்தமா தெரியல. நல்ல ஒரு ரேசியான ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேவா தான் வெங்கட் பிரபு அவர்கள் பண்ணியிருந்தாரு. அவர் சொன்னதை அவர் பண்ணியிருக்காரு. நீங்க போங்க, ஒரு எம்டி மைண்டோட எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நீங்க போங்க, ஃபேமிலியோட போங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து கோட் வந்து ஒரு வேற ஒரு அனுபவத்தை கொடுக்கும். நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. எமோஷனலி ஃபேமிலியா கனெக்ட் பண்ணக்கூடிய பல விஷயங்கள், அதே மாதிரி சாங்ஸ், காமெடி எப்படி சொல்லி அதை தான் நான் சொன்னேனே, ஒரு ஃபுல் மீல், ஒரு கமர்ஷியல் பேக்கேஜா இந்த படம் அமைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு மாசத்துக்கு வந்து உங்களுக்கு இந்த படம் பட்டையை கலப்பு போகுது. வசூல் ரீதியா இன்னைக்கே வந்து கிட்டத்தட்ட டே ஒன்னே வேர்ல்டு வைடு 100 crores கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறதா ட்ரேடிங் வட்டாரங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செய்ய போகுது. கலெக்ஷன் வாரி குவிக்க போகுது. செலிப்ரேட் பண்ணுங்க. நான் வந்து இன்னும் பல விமர்சனங்கள், பல பேரோட ஒப்பீனியன்லாம் கேட்டுட்டு நான் இப்போ நைட் ஷோ போகலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் டிக்கெட் கிடைக்கல. எங்கள் ஊரில் ஆல்ரெடி புக்குடு. இன்னும் வீக்கெண்ட்லாம் இருக்கு, ஃபேமிலியோட போகலான்லாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். நீங்களும் போங்க, என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப மட்டமா இருக்கும், பார்க்கவே முடியல, உட்காரவே முடியலன்ற மாதிரிலாம் சில விமர்சனங்கள்லாம் சோசியல் மீடியால அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க எதையுமே ஒரி பண்ணிக்காதீங்க. ஒன்ஸ் நீங்க அந்த ஒரு படத்தை போய் பாருங்க, நிச்சயமா கோட் படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார். நன்றி, வணக்கம்.